என் பாப்பா ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, மாசத்துல ஒரு 2 தடவையாச்சும் சுண்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த சுண்டல் டே அப்ப என்ன இருக்கணும்னா, அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல எல்லார் பாக்ஸ்லயும் வந்துட்டு பிளாக் கலர் சுண்டல் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு அதில வந்துட்டு அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? நம்ம பாடிக்கு தேவையான அதிகப்படியான ஸ்ட்ரென்த் வந்துட்டு இந்த பயிர் வகைகள்ல இருக்கு. இந்த பிளாக் சுண்டல்ல ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். 2வது வந்துட்டு இதில புரத சத்து, புரோட்டீன் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. இரும்பு சத்து, நார் சத்து, சில விட்டமின்ஸ்கள் எல்லாமே வந்துட்டு இதில அதிகமா இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு இரும்பு சத்து இதில இருக்கிறதுனால, நம்ம ஹீமோகுளோபின் அளவ வந்துட்டு குறைய விடாம இது வந்துட்டு நம்மளுக்கு பாதுகாக்க ரொம்பவே உதவியா இருக்கு. 2வது நார் சத்து இருக்கிறதுனால, நம்மளுக்கு செரிமான பிரச்சனைக்கும் வந்துட்டு இது ரொம்பவே உதவியா இருக்குன்னு தான் சொல்லணும். போனுக்கும் ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்துக்கும் இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு உதவியா இருக்கு. அதனால வந்துட்டு நீங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு காலை உணவா வந்துட்டு இந்த மாரி ஒரு 100 கிராம் நீங்க சுண்டல் நல்லா வேக வச்ச சுண்டல நீங்க சாப்பிட்றதுனால ரொம்பவே உங்களுக்கு சத்துக்கள் அதிகமா கிடைக்கும். குழந்தைங்க எல்லாமே கேட்பாங்க. அதனால நம்மளால எல்லாத்தையும் வாங்கி தர முடியுமா? சாக்லேட் கேட்டா, சிப்ஸ் கேட்டா, பிஸ்கெட் கேட்டா நோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிருங்க. ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்க, 3வது தடவை அம்மா வாங்கி தர மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுல அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம குடுக்குறத கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க. எதனால நான் சொல்றேன்னா, எந்தெந்த நோய்கள் எப்படி எப்படி வருதுன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதனால வந்துட்டு நல்ல ஒரு உணவா குடுத்து, நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையா நீங்க வளங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோல